ஆனா என்னைக்கு லக்ஷ்மி விவாகரத்து வேணும்னு கோர்ட்டு படி ஏறினாலும் அன்னைக்கே என் மனசுல இருந்த இடம் அவளுக்கு போயிடுச்சு. நான் அவளை மதிக்கிற தகுதி அவ இழந்துட்டா. சரி அரவிந்தா, அவ தப்பு செஞ்சிருக்கிற ஃபீலிங் உனக்கு இருக்கிறதுனால அவளை கண்டிப்பா நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது பாராட்டுறதுல தப்பு இல்லையே. இப்ப அவளை பாராட்டிட்டு நாளைக்கு அவகிட்ட அன்பா பேசி இங்கிருந்து போக போற அவகிட்ட நல்ல விதமா நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. அவளை சேர்த்துக்கிட்டு உறவாடணுங்கிற ஆசையும் எனக்கு இப்ப இல்ல. ஓ அப்படியா? அப்போ உனக்கு பாராட்டுறதுக்கு வாய் வரலன்னா திட்டுறதுக்கும் எந்த உரிமையும் இல்ல. ஆமா அரவிந்தா. என்னது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? லக்ஷ்மி செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு திடீர்னு அவன் மேல அன்பு மழை பொழியணும்னு சொல்றீங்களா? நீ அவன் மேல அன்பு மழை பொழியலனாலும் பரவாயில்ல அரவிந்தா. ஆனா இப்படி நீ கண்டும் காணாம நடந்துக்கிறது தான் சரியில்லைன்னு சொல்றேன். திடீர்னு எதுக்காக மருமக மேல இவ்ளோ அன்பு மழை பொழியறீங்க? ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அத பத்தி பேசி பாராட்டுறதுல தப்பே இல்ல அரவிந்தா. இங்க பாருங்க, நீங்க எப்போ லக்ஷ்மி பண்ற நல்லது கெட்டதை பத்தி சரி தப்ப பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. ஆனா நான் நம்ம மித்ரோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கிறேன். மித்ரோட ஜாதகத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். லக்ஷ்மி எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணாலும் அவளை நான் பாராட்டவும் மாட்டேன், அவளை அன்பா அரவணைக்கவும் மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, லக்ஷ்மியாலதான் மித்ராக்கு கண்டம் இருக்கிறதுனால சொல்றேன். லக்ஷ்மியாலதான் என் பிள்ளையோட வாழ்க்கை ஆபத்துல இருக்குன்னு சொல்றேன். லக்ஷ்மி இந்த குடும்பத்தையே கேவலப்படுத்திருக்கா. அதே மாதிரி அவளால என் பிள்ளைக்கு எப்ப வேணாலும் ஆபத்து ஏற்படலாம். அதனாலதான் லக்ஷ்மி விஷயத்துல என்னோட யோசனை அபிப்பிராயம் என்னைக்கும் மாறாது. நீ 24 மணி நேரமும் மித்ரா கூடவே இருந்தா தானே நீ மித்ராக்கு பொண்டாட்டியா இருக்கிறது அர்த்தம்? இப்பவே மித்ரா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் எப்படியும் அவன் பக்கத்துல உன்னால இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவன் ரூம்ல உன்னால இருக்க முடியாதுல்ல? இதுல நீ வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போனா மித்ரா கூட நீ பொண்டாட்டியா வாழ்றதுக்கு உனக்கு எப்படியும் டைமே இருக்காதுல்ல? ஒரு விதத்துல சொல்லணும்னா உன்னை விட நான் எவ்வளவு பரவாயில்ல தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, நான் இங்க வீட்லயா இருக்கட்டும் இல்ல ஆபீஸ்லயா இருக்கட்டும் எப்பவும் மித்ராவோடையதான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். மித்ரா என் கழுத்துல தாலி மட்டும் தான் கட்டல, ஆல்மோஸ்ட் பொண்டாட்டியா நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் மனிஷா. தேங்க்ஸா? எதுக்கு? நான் ஒரு போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மனிஷா. என்னை சுத்தி இருக்கிற சூழல்களோட நடத்துற போர் இது. ஆனா அந்த போர்ல நான் எந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாம இருந்தது. இப்ப நீ சொன்னதுனால எந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னோட சஜஷன்னால அந்த போரை எப்படி நடத்தணும்னு ஒரு தெளிவு பிறந்துருச்சு. அதனாலதான் தேங்க்யூ சோ மச். லக்ஷ்மி எந்த போர் புரிஞ்சிட்டு இருக்கா? அதுல எந்த ஆயுதத்தை யூஸ் பண்றதுக்கு நான் அவளுக்கு ஐடியா கொடுத்தேன். ஒண்ணு அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லனா அந்த பைத்தியத்தை எனக்குள்ள ஏத்துறதுக்கு அவ முயற்சி பண்ணிருக்கணும். இவ கூட போய் பேசின பாரு. வணக்கம் சாமி. வணக்கம். உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்மா?
என்ன வர சொன்னதுக்கு காரணம்? என் மருமக இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் புள்ளைக்கு கண்டங்கள் குறையாத. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு சாமி. அதுக்காக என் புள்ளையும் மருமகளையும் என்னால பிரிக்க முடியாது. ஒரு 6 மாசம் வரைக்கும் என் பையனை என் மருமக கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுக்காக வரப்போற ஆபத்துகளை பார்த்து என்னால சும்மாவும் இருக்க முடியாது. என் புள்ளைக்கு என்ன ஆகுமோ, அவனுக்கு எப்போ எந்த மாதிரி ஆபத்து வருமோன்னு என்னோட மனசு துடியா துடிக்குது சாமி. இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும். உங்க புள்ளையையும் மருமகளையும் பிரிக்கிறது தான் இதுக்கு சரியான தீர்வுன்னு தெரிஞ்சும் உங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிறது எனக்கு புரியுது. சரி, இதுக்கு வேற ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து என் புள்ளையோட ஜாதகத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே சாமி. ஆமாம்மா, உங்க புள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சுவாமி பாதத்துக்கிட்ட அந்த ஜாதகத்தை வச்சு அதுல இருக்கிற தோஷங்கள், அந்த தோஷத்துக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்து சொல்றேன். கண்டிப்பா சாமி. குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங். மேடம், புது பிரான்ச் ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு தடவை பார்த்துடுறீங்களா மேடம்? ₹1,00,000 டிடி வரை எடுக்கணும் மேடம். சரி, எடுத்துக்கலாம்பா. தேவயானி, என்னக்கா? என்னோட ரூம்க்கு போய் பீரோல ₹1,00,000 பணம் இருக்கும், மேனேஜருக்கு எடுத்துட்டு வந்து கூட. அரவிந்த் அக்காக்கு என்ன பார்த்தா என்ன தோணுதோ தெரியல. அவங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்னா நான் 2வது மருமக. மூத்தவ இளையவங்கிற வித்தியாசத்தை தவிர 2 பேருமே இந்த வீட்டு மருமகளுங்க தானே. அப்படி இருக்கும்போது ஏதோ சர்வெண்ட்டை கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுறாங்க. பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு வான்னு ஒரு எடுபடி மாதிரி என்ன வேலை வாங்குறாங்க. மூத்த மருமகன்ற பதவியில உட்காந்துக்கிட்டு இங்க எல்லாமே நான் தாங்கிற மாஸ்க போட்டுக்கிட்டு இந்த சின்ன மருமகளை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. பாத்துக்கிறேன். தேவயானி, அந்த நெக்லஸோட மதிப்பை நீ மறந்துட்டியா? இந்த குடும்பத்தோட ரூல்ஸ பத்தியும் மறந்துட்டியா? அது பரம்பரையா வந்துட்டு இருக்கக்கூடிய நெக்லஸ். இந்த வீட்டு மூத்த மருமக மட்டும் போட வேண்டிய நெக்லஸ் அது. அதை தொடுறதுக்கான உரிமையாகட்டும், கழுத்துல போடுறதுக்கான உரிமையாகட்டும் உனக்கு கிடையாது. இத நான் உனக்கு தனியா சொல்லணுமா? அத கழட்டி கொடு. இந்த வீட்ல நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தனா எனக்கு சுத்தமா பிடிக்காது.